ஆதித்யா, ஆதித்யா, ஆதித்யா. யாரு? என்ன பெருசு இந்த ராத்திரி நேரத்துல? உள்ளவா. நான் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன். பணத்தை கொடு, இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு 10 நாள் எனக்கு தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு. நீதான் அந்த ஜமீன்தார்ட்ட பேசி மறுபடியும் தவணை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என்ன பெருசு, உன் பொண்ணு ஜமீன்தார் பையனை கொடுக்கல என்ன தப்பு? பெரிய இடம், உன் பொண்ணு படிச்சிருக்கான், அந்த பையனும் படிச்சிருக்கான், ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு. இல்ல ஆதித்யா, அந்த ஜமீன்தார் சதித்திட்டம் போட்டு தான் நம்ம ஊர்ல சம்பந்தமே பண்றாரு. இதுக்கு என் பொண்ணு பலியாயிடக்கூடாதுப்பா. நீதான் நல்ல வழி காட்டணும். உன்னை பொறுத்த வரைக்கும் இது உன் மகளோட வாழ்க்கை பிரச்சனை, என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ஊரோட மான பிரச்சனை. நீ பட்ட கடனை நான் அடைக்கிறேன். ஆதித்யா, ஆதித்யா நம்பிட்டல, தைரியமா போ பெருசு. எனக்கு எப்படி போ பெருசு. கவுண்டரே. என்ன ஆதித்யா, வழக்கமா எப்பவும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வருவேன். ஆமா, இன்னைக்கு என்ன திடீர்னு? அது ஒண்ணு இல்ல கவுண்டரே, 4-5 வருஷமா உங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, அது மொத்தம் 18,525 ரூபாய் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கான மொத்த கணக்கு இதுல வச்சிருக்கேன். என்னடி பருவதம், அவன் கரெக்டா கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்கான். இப்ப பணத்துக்கு என்னடி பண்றது? வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் 1000மோ 2000மோ தான் இருக்கும். அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்புவீங்களா? பணம் கொண்டு வந்துட்டீங்களா? என்ன ஆதித்யா தப்பா சொல்ற? நீ என்ன அவ்வளவு பணமா என்கிட்ட கொடுத்து வச்ச? இந்த பாரு, நீ அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து சொல்றேன். 4-5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிச்ச பணம். என்னை ஏமாத்த நினைச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? எங்க பேசாம இருக்கிறீங்க? போய் போலீஸ கூப்பிடுங்க. இந்த மாதிரியா இந்த குழந்தைய பெத்தவனி மரியாதையா நான் சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கொடுக்கல, இந்த குழந்தைய நீ உயிரோட பார்க்க முடியாது. எங்க ஊர் சுமதாய் கல்லுல உனக்காக காத்துட்டு இருப்பேன். பணத்தோட வா. வரேன். சாப்பிடுறா, சாப்பிடு. இந்த இன்னொன்னு. ஆதித்யா, பணரியா, பொட்டு கவுண்டர் சேர்த்து வச்ச பணத்தை ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் பொட்டு கவுண்டர் என்கிட்ட சொல்லிட்டார். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத இப்ப என் கண் கூட நான் பார்த்துட்டேன். மரியாதையா அந்த குழந்தையை பத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயா, பொட்டு பேசாதே. பொட்டு கவுண்டரே, முதல்ல அந்த குழந்தைய எடுங்க. நம்ம ஊர்ல தான் அயோக்கியத்தனம் பண்றேன்னா பக்கத்து ஊர்லயும் போய் உன் முரட்டுத்தனத்தை காட்டியிருக்க. இவன் செஞ்ச இந்த காரியத்தால மானவ மரியாதை எல்லாமே போச்சு. சத்தியமங்கலத்துக்காரங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பண்ணியாரையா? உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியுமாடா? ஐயா, நான் சொல்ல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் உன்னை வெறும் முரடன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் கண்கூடா பார்த்த பிறகு நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியுது. ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. நீ சொல்றதை கேட்க நான் இங்க வரல. நான் சொல்றதை நீ கேள். இந்த கிராமத்துல இத்தனை நாள் நீ செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் ஐயோ பாவம் அனாதையாச்சே நானும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அத்து மீறி போயிட்ட. இங்க பாருங்க, இன்னையில இருந்து எண்ணி 30 நாள் இந்த ஆதித்யனை கிராமத்துக்குள்ளேயே நான் தள்ளி வைக்கிறேன். ஊர் மக்கள் யாரும் இவனை வீட்டு வாசல்ல சேர்க்க கூடாது. நம்ம ஊர் கடகண்ணில இவனுக்கு கணக்கு வழக்கு இருக்க கூடாது. இந்த ஊர்ல மாடு வச்சிருக்கிறவங்க யாரும் இவங்கிட்ட லாட் அடிக்க கூடாது. அது மட்டுமல்ல, தவிச்ச வாக்கி பச்சை தண்ணி கூட படக்கூடாது. 30 நாள் இவன் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அப்பத்தான் பந்தத்தை பத்தியும் பாசத்தை பத்தியும் உறவை பத்தியும் ஏன் தன்னை பத்தியும் கூட உணர்வான். வரதா ஐயா, இந்த செய்தியை ராத்திரியோட ராத்திரியா தமுக்கு போட்டு எல்லாருக்கும் சொல்ல சொல்லு. ஊரு பூரா சொல்லுடா. சரிங்க ஐயா. வேதாச்சலம்,
நான் உனக்கு கொடுத்த 10 நாள் கெடு முடிஞ்சு இன்னைக்கு 11வது நாள். நான் வார்த்தை தவறினதே கிடையாது. ஜமீன்தார் ஐயா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், எங்கேயுமே பணம் கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, அதுக்குள்ள நான் இனிமேலும் தவணை கொடுக்கறதா இல்லையா? என்ன டாடி வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை வீதியில நின்று பேசிக்கிட்டு? அவசரப்படாத வேதாச்சலம், கிளம்பு, பண்ணையார் வீட்டுக்கு போவோம். பண்ணையார் வீட்டுக்கா? எதுக்கு? என்ன வேதாச்சலம், இந்த ஜமீன்தார் கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க. வாங்கின கடன் எல்லாம் சீட்டாடத்தை தொலைச்சிட்டீங்க. இப்ப அதை ஈடுகட்டத்தான் என் பையனுக்கு உங்க பண்ணை எடுக்கிறங்கிற விஷயம் ஊராருக்கும் பண்ணையாருக்கும் தெரிஞ்சா என்ன ஒண்ணு தானே பயப்படுறீங்க? நான் சொல்லுவேனா? சொன்னா என் மான மரியாதையில என்ன ஆகுது? என் சம்மதியை சந்தி சிரிக்க வைக்க மாட்டேன். வாங்க போகலாம். பண்ணையாரையா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நம்ம வேதாசலம் சம்மதத்தோட அவர் பொண்ணு ராசாத்திய என் பையன் வினோதி கல்யாணம் பேசலான்னு தான் எல்லா ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன ஜமீன்தார், இவ்வளவு பெரிய விஷயத்த வீதியில போய் நின்று பேசிட்டு இருக்கீங்களே? வேதாச்சலம் வீட்டுல எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. ஏயா வேதாச்சலம், என்னையா ஒண்ணுமே பேசாம கமுக்கமா இருக்க? ராசாத்திக்கு இதுல சம்மதம் தானே? பெரிய வீட்டுல வாழ போற பொண்ணு மாட்டேன் நான் சொல்லும். பண்ணையாரையா, என் சக்திக்கு மீறின இடம். நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி. பண்ணையாரையா, வேதாசலம் எதுக்காக பயப்படுறாருன்னு எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு பெரிய இடத்துல தம் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். கல்யாண செலவு பூராவும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன, நீங்க எல்லாரும் பெரியவங்க வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்க ஒரு அம்மன் கோவில்லயே கல்யாணத்தை எளிமையா முடிச்சிருவோம். ராசாத்தி ரொம்ப கொடுத்து வச்சவ. தாய் இல்லாத அந்த பொண்ணுக்கு நல்ல வரனா கிடைச்சிருக்கு. பண்ணையாரையா, வேதாசலம் பொண்ணு உங்க பொண்ணா நினைச்சு பொம்பளை இல்லாத எங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மகாலட்சுமியை அனுப்பி வச்ச புண்ணியம் உங்களை சேரட்டும். வாங்க பாக்குவத்துல மாத்திக்கும் கொடுப்பா. என்ன வேதாச்சலம் அப்படியே தகைச்சு போய் நிக்கிற? பொண்ணை பெத்தவனே நீ ஒரு கைப்பிடி வா. ஊர் பெரியவங்க, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க. பண்ணையாரையா, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். இந்த சீர்தட்டெல்லாம் வேதாசலம் வீட்டுல இறக்கி வச்சிருக்க. அப்ப நாங்க வரங்க. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி சரி வாங்க, விளையாடிக்கிட்டே பேசலாம். ராசாத்தி, அப்படியெல்லாம் பேசாதம்மா, என்ன மன்னிச்சிடுமா. இனிமே சத்தியமா நான் சிட்டாட மாட்டேன். என்னப்பா இது, நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க? ராசாத்தி, பார்த்தியார் என்ன குத்தாதம்மா. அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கான். என் தலையை அடகு வச்சாவது இன்னும் 3 நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறம்மா. நீங்க ஏன்பா மறுபடியும் தலையை அடகு வைக்கணும்? அதான் என் கழுத்தையே அடகு வச்சுட்டீங்களே. பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க. ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய நான் இன்னும் மறக்கலப்பா. உங்க தலை நிமிரணும்னா நான் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அந்த ஜமீன்தார் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என் மேல ஆத்திரப்பட்டு எந்த அவசர முடிவுக்கும் வந்துடாதம்மா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை பத்தி கூட உங்களுக்கு அக்கறை இருக்கா என்ன? ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு. பெத்த தாய் செத்துட்டா பெத்த அப்ப சித்தப்பண்ணா